Hi friends, welcome to Thirumathi Kitchen. என் பேரு சத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராஜ்மா மசாலா. இது வந்து சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான சைட் டிஷ். அது மட்டும் இல்லாம இதுல வந்து நிறைய சத்து இருக்கு. அதுல வந்து பொட்டாசியம், மெக்னீசியம், அயர்ன் அது மட்டும் இல்லாமல் புரோட்டீன் ரொம்ப நிறையாவே இருக்குது. இதை அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க இதை சாப்பிட்டிங்கன்னா நான்வெஜ்ஜில் கிடைக்கிற சத்து இதில் அப்படியே கிடைக்கும். ஸோ இது வந்து பஞ்சாபில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு தால். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ராஜ்மாவை நல்லா கழுவிட்டு இது வந்து ஒரு 8 மணி நேரம் நீங்கள் வந்து ஊற வைக்கணும். அப்படி ஊற வச்சா மட்டும்தான் இதை வந்து நல்லா நம்ம வேக வைக்க முடியும். 8 மணி நேரத்துக்கு குறைவாக இதை ஊற வச்சிடாதீங்க. இப்போ நான் இதை 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். அந்த கலரெல்லாம் அந்த தண்ணியில் இருக்குது பாருங்கள். நல்லா ஊறி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் இந்த ராஜ்மா வந்து ஒரு 1/2 கிலோ ராஜ்மா. இது ½ டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசிலும் போட்டுட்டு ஸ்டவ்வில் எடுத்து வச்சுருங்க. இது வந்து ஒரு 7லேருந்து 8 விசில் வரணும். ஸோ அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வேகட்டும். வெங்காயம், தக்காளி எல்லாம் நம்ம இப்போ அரைச்சி வச்சுப்போம். ஃபஸ்ட்டு வெங்காயம் அரைச்சிப்போம். அது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அரைப்பட்டுடுச்சு. இதை ஒரு தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், இப்போ 8 விசில் வந்துடுச்சு. இதை எடுத்து இறக்கி வச்சிடலாம். ஸ்டீம் போகட்டும். அதுக்கு போகிற வரைக்கும் தக்காளியை அரைச்சிருப்போம். தக்காளியும் இந்த அரைச்சாச்சு. இப்போ ஒரு வாணலியில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எப்போவுமே சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. அது சோம்பு, அது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டிருக்கேன். அப்புறம் இந்த பே லீஃப் போட்டிருக்கேன். அப்புறம் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மசாலாவில் இருக்கிற என்னென்ன பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டுக்கோங்க. இந்த அன்னாசி பூ எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காய விழுது, அதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது வந்து அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த கலர் வந்து கொஞ்சம் மாறும். அது மாறும்போது இந்த தக்காளி விழுதையும் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கிளறி விடுங்க. தக்காளி விழுது போட்டதுமே தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தனியாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கல்லுப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காரம் சாப்பிட்றவங்களாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மீடியமில் வச்சுட்டு லிட் போட்டு மூடிடுங்க. இது வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் வச்சு இந்த ராஜ்மாவை பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. 2 உடஞ்சிருக்கு பாருங்கள். நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா மாவு போல் இருக்குது பாருங்கள். அந்த கிரேவி கொதிக்குது. நல்லா கொதிக்குது அந்த கிரேவி. அதை ஒரு கிளறி விட்டுக்கிட்டு இப்போ அந்த ராஜ்மாவை அதில் போடுங்க. அதில் கொட்டிடுங்க எடுத்து. இப்போ நல்லா கிளறி விடுங்க. லிட் போட்டு மூடிடுங்க. இது ஒரு 2லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் நல்லா கொதிக்குது. நல்லா வாசனையாக இருக்கும். இந்த வாசனையே உங்களுக்கு சாப்பிட்ணும் போல் தோணும். அதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி நல்லா பொடி பண்ணி போட்டுருங்க. அதுவும் இன்னும் நல்லா உங்களுக்கு வாசனை வரும். நல்லா கிளறி விடுங்க. நல்ல டேஸ்டியான டிஷ் இது. சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மேலே கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம ராஜ்மா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.